டு மினிமம் ஆவரேஜாக ஒரு 10 ஹவர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக கை போயிருது. அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும்னு எவ்வளோ கால் வந்திருக்குன்னு பார்க்கறத விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்குறோம். அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது. என்ன பார்க்க போகிறோன்னு கூட தெரியாது. அது ஒரு நோய் ஆக்சுவலி. அதனால என்னன்னா அங்கே தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறாங்க போது இப்போ அங்கே தான் உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா அதிக பேர் எதில் இருக்காங்களோ ஒன்று. அது இது 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 ஒன்று. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இவர் சொன்னது இவர் இப்போ இவர் நார்மலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இவரை வந்து அப்படி தான் இவரோட தோற்றமாக இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, ஓ இவர் இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பேசுகிற கண்டென்ட், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இப்போ நீங்கள் இவரோட இவர் பேசாமலே இருக்கிறார். இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒன்று. அவர் பேசுகிற அந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஒன்று புல்லாகும் இல்லையா, நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மை தானே, இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குதா. இப்போ எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கண்டென்ட் பார்க்குறோம், பார்த்த உடனே அதை அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். ஆனால் அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கடுத்து என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறதோ, அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன ஆயிருப்பா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அதை நான்